ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவாயூர் டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். தங்கச்சிக்காக வந்து அம்மா வந்து வேண்டுதல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நாள் ஈவினிங் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குன்னூர்லேருந்து கிளம்பினோன்னே மேட்டுப்பாளையம் வந்தோன்னே இந்த வாஃபிள் ஷாப் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தாலே வந்துட்டு இந்த வாஃபிள் சாப்பிடாம போகிறதில்ல. இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து இதுக்கு அடிக்ட் ஆகியாச்சு. இந்த டைம் ப்ளூபெர்ரி தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ப்ளூபெர்ரினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்து இங்கே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ளூபெர்ரி மேலே வந்து ரொம்ப அடிக்ட் ஆனது. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மோமோ ஷாப் வந்து இருந்துச்சு. அது தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். அங்கே வந்து மோமோஸ் அப்படின்னாலே ஸ்டீம் பண்ணி தான் கொடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதையும் வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்கிறது இங்கே வந்து சாப்பிட்டோன்னு தான் தெரிஞ்சுது. இங்கே வந்து சீஸ் கார்லிக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 5 பீஸ் வந்து 90 ருபீஸ்க்கு வந்து தராங்க. நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு நானும் மீயும் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கும் இந்த ஷாப்புக்கும் கொஞ்சம் தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அம்மா வந்து பருப்பு சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு அப்படியே வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புற டைம் பார்த்து தான் மழை பயங்கரமாக வந்து பிடிச்சிருச்சு. நைட்டு 8 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி பார்க்குறக்கு அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 o'clock பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டைம் வந்து 11 ஆயிடுச்சு. 11க்கு தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பணும். மேட்டுப்பாளையத்தில் அவ்வளோ மழை அடிச்சுது. ஆனால் கோயம்புத்தூரில் வரப்போ மழையே இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலும் மறுபடியும் மழை. இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. வந்து எப்போவுமே மீடியமாக தான் வந்து ஓட்டுவார். இல்லை மழை வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவார். எப்படியோ 4 ஹவர்ஸுங்கிறது 5 hours ஆயிருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போகிற வழியிலேயே அப்பாவை கோயம்புத்தூரில் வந்து பிக் பண்ணியாச்சு. அவர் ஒர்க் முடிச்சுட்டு அங்கே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது மார்னிங் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3:30 சம்திங் தான் நாங்கள் வந்து குருவாயூரை வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். ரெஸ்ட்டே இல்லை. மீயும் வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்தார். நான் ஃபஸ்ட்டு குளிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக நாங்கள்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் உட்கார்றேன்னு சொன்னவர் கடைசியில் பார்த்தா அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவில் பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருந்தோம். இங்கே டைமிங் எப்படின்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு மட்டும்தான் ரூம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மார்னிங்கே வந்து 3:30க்கு தான் நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் வந்து போயாச்சு. கோவில் பக்கத்தில் வந்து ரூம் போட்டு அதோட காஸ்ட் வந்து 1000 rupees தான். ஆனால் வந்து 4 cot கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஸ்பேசஸாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு 8-9 மெம்பர்ஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு ரூமே வந்து போதுமானதாக இருக்கும். காலையில் ஒரு 5:30ங்கிறப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உள்ளே வரக்குள்ளே அங்கே குருவாயூரும் போனோன்னா பயங்கரமான மழை. அங்கே என்னென்னா போய் ஃபஸ்ட்டு தெப்பக்குளத்தில் வந்து கால் நினச்சிட்டு வந்துட்டு அப்புறம் தான் வந்து சாமி பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. போய் எல்லாம் நினைஞ்சிட்டு வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வர்றப்போ கரெக்டாக டைம் எவ்வளோ அப்படின்னா 10 o'clock. அப்போ வந்து அவ்வளோ நேரம் வந்து உள்ளே வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சு தான் விடுறாங்க. சாமி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போய் வந்து லைனில் நின்றுக்கணும். அப்படி நின்னால் மட்டும்தான் நம்ம வந்து சாமி பார்த்துட்டு பொறுமையாக வந்து வெளியே வர முடியும். ஏன்னா அவ்வளோ நேரமாக வந்து லைன் வந்து உள்ளே விட்டுருந்தாங்க. லைனில் நிற்கும்போது தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கும். இல்லைங்களாமல் வந்து தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறையா வந்து வீடியோலாம் கவர் பண்ணல. ஏன்னா நான் வந்து நைட்டும் சாப்பிடல, ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு சாப்பிடாமே விட்டுட்டேன். அப்புறம் காலையிலையும் அதே மாதிரி தான். நாங்கள் போன டைமு இதாகவே என்னமோ தெரியல,
நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது தான் தண்ணியே கொண்டு வந்தாங்க. அவ்வளோ நேரம் தண்ணி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ நேரம் நாங்கள் வந்து லைனில் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னு வந்து எங்களுக்கு தெரில. ஃபஸ்ட்டு போய் லைனில் நின்றுட்டோம். இது என்ன சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ரொம்ப நேரமாக அடைச்சி வச்சு தான் வந்து உள்ளே விடுறாங்க. குருவாயூர் போகிறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் குட்டி கிருஷ்ணரை பார்க்குறக்கு அவ்வளோ டைம் வந்து எடுக்குது. இப்போது நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயிருங்க. லைனில் நிற்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலு, உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ஃபுட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். உள்ளே என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச்சு, மொபைல் ஃபோன் எல்லாம் வந்து அலோடே இல்லை. அங்கே 2-3 இடத்துல வந்து செக்கிங் பண்ணுறாங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. மறுபடியும் அந்த கடைசியிலேருந்து லைனில் வந்து நின்று வரணும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்படியே கோவிலை வந்து சுற்றி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நான் மொபைல் ஃபோன் அலோடு இல்லைன்னொன்னே நாங்கள் ரூமில் வச்சுட்டு போயிட்டோம். ஃபுல்லாக சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மொபைல் எடுத்துகிட்டு வந்து கோவிலை சுற்றி வந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாட்டர்டே எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணவே மாட்டாங்க. மேக்ஸிமம் ஹிந்துஸ் வந்து யாருமே சாட்டர்டே கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே சாட்டர்டே தான் ஃபுல்லாக மார்னிங் நாங்கள் 5:30க்கு போய் லைனில் நின்றுருந்தோம். அப்போ இருந்து நாங்கள் வெளியே வர வரைக்குமே முகூர்த்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு வந்து வந்துட்டுருக்குறாங்க. இங்கே இவங்களுக்கு வந்து நாள் அந்த கிழமை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோவில் ஆல்ரெடி நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஆனால் உள்ளே போய் சாமி பார்க்கல. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த டைமில் இதான் இந்த லைனை பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தோம். இப்போ இங்கே வெளியே மட்டும் சுற்றி சாமி கும்பிட்டு யானையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற லைன் தான் வந்து நாங்கள் இங்கேருந்து தான் உட்காந்து உள்ளே வந்து போயிட்டுருந்தோம். இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா லைனில் வந்து நிற்க வேண்டியதே இல்லை. ஃபுல்லாக வந்து சேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக. அதில் வந்து நம்ம உட்காந்து போய்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து எப்போவுமே நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ அப்படி தான் இந்த டைமும் கல்ச்சுரல் வந்து போயிட்டே தான் இருக்குது. அதை அப்படியே பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறக்காக ஒவ்வொரு ஷாப்பாக வந்து பார்க்க போயாச்சு. என்னடா பாவாடை சட்டை எடுத்து வச்சுட்டுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இல்லை, ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து விஷு வந்து வரப்போகுது. சித்திரை 1 அவங்க வந்து விஷு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்களுக்கு வந்து இங்கே குருவாயூர்லேருந்து பாவாடை சட்டை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே அந்த ஷாப்பில் போயிட்டு இவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ண போய் தான் வந்து எனக்கே தெரிஞ்சுது. நான் லாஸ்ட் இயர் ஓணத்துக்கு வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். செட்டு சாரீ செட் வந்து வாங்கியிருந்தேன். அதோட காஸ்ட் வந்து 1200. அதே சாரீ செட் வந்து இந்த ஷாப்பில் 700க்கு தான் இருக்குது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணினேன், ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்னா அதர் ஸ்டேட் இது இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன். அப்புறம் அவங்க வந்து 2 பாவாடை சட்டை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்கிட்டு 2 o'clock வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனு 2 o'clock செக் அவுட் பண்ணி அப்படியே போயாச்சு. நிறையா இடத்துல வந்து வெஜிடேரியன் ஹோட்டலே கிடைக்கல. ஏன்னா கோவில் போயிட்டு வந்துட்டு நான்வெஜ் இருக்கிற ஹோட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆரியாஸ் தான் கிடச்சிது. எங்களோட பேட் லக் என்னென்னா நாங்கள் போன டைம் வந்து ரைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் ரீச் பண்ணும்போது 3:30 சம்திங் இருந்துச்சு. அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நான் வந்து சப்பாத்தியும் ரோஸ்ட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சு. மார்னிங் வந்து 9:30க்கு அந்த மாதிரி சாப்பிட்டது. கேரளா வந்தாலே சத்யா தான். அந்த சத்யாவை இன்னைக்கு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக வந்து வந்திருந்தேன். கடைசியில் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல சப்பாத்தியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியே வாங்கி சாப்பிட்டாச்சு. பாவம் மீதா செம்ம டயர்டில் இருக்கிறாரு. பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு 2 hours வந்து தூங்கினார், அதோட அவ்வளோதான். அப்படி ஆரியாஸில் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்ல. சரவண பவன்,
அப்புறம் அந்த மாதிரி ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். ஆரியாஸில் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். பரவாயில்ல, சப்பாத்தி வந்து இந்த டைமுக்கு கிடைச்சாலும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. 2 சப்பாத்தி ரொம்ப லேசாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இன்னொரு ரோஸ்ட்டு கூட ஆர்டர் பண்ணிட்டேன். மற்றவங்க எல்லாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணனால அவங்களுக்கு வந்து அதுவே போதுமானதாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் டீ காஃபி அந்த மாதிரியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாகவே அம்மா லாங் டிரைவ் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான டைம் எதுவுமே செட் ஆகலை. கரெக்டாக வந்து இந்த டைம் வந்து செட் ஆயிருந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரிலாம் வெளியே போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டெல்லாம் ஆயிடுவாங்க. நான் இந்த டைமை வந்து நைட்லேருந்து ஃபுல்லாக ட்ராவலு கொஞ்சம் தூரம் தூங்கிட்டு தான் வந்தாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து பயங்கரமான ஹாப்பி. எப்போவுமே இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து நான் தான் கேட்பேன், உங்களுக்கு நம்ம இப்போ போனதில் எந்த பகுதி வந்து பிடிச்சிச்சு, நம்ம டோரா மாதிரி வந்து கேட்டுட்ருப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டு. அம்மா வந்து எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சா, எங்கே இருந்தது வந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருந்தாங்க. அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், இன்னும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லாங்லாம் போகிறத வந்து கண்டினியூ பண்ணலாம். அம்மாவை வந்து இந்த மாதிரிலாம் வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் கூட அடிக்கடி வந்து வெளியே எங்கேயாவது வந்து போவோம். ஆனால் அம்மா வந்து அப்படி இல்லை, வீட்டோடவே தான் இருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் வந்து அவங்க ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்காங்க. அதனால இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அவுட்டிங் எல்லாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இதான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் வந்து நடந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து தங்கச்சியோட வேண்டுதலுக்காக தான் போயிருந்துச்சு. எல்லாரும் ஒன்றா ஒரே காரில் போனோன்னா அவங்க கொஞ்சம் நல்லா வந்து அம்மா என்ஜாய் பண்ணாங்க. இந்த என்ஜாய்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் வந்து இன்னுமே அதிகமாக கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஜென்ரேஷன் பார்க்கும்போது நம்ம ஜென்ரேஷனில் நம்ம அவுட்டிங் வெளியே பார்க்குறது எல்லாமே வந்து அதிகம். ஆனால் அவங்க இதுலலாம் வந்துட்டு அப்படி வந்து இல்லை. ஆனால் அது போக கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்க்கலாம். டாடா, பை.